ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய். ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறை இதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள். தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோடு கோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே. உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே. இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்று என்ன செய்யும் தேவே. இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறிவழியாரேனும் சுடர் உருவி என்பராகோல எரியாடும் எம்மனார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவர்க்கு. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும். களியார வரும் ஆனைகளல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினைகூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். திருவருளையும் குருவருளையும் வேண்டி அடியார் பெருமக்களுடைய அனைவருடைய திருவடித்தாள்களையும் வணங்கி இந்த உண்மை விளக்கம் என்னும் சாத்திர நூலை மனவாசகம் கடந்தார் அருடைய இந்த சாத்திர நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று சிந்திக்க இருப்பது பெருமானுடைய திருநடனத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த சிந்தனையை கூட்டிவித்த பெருமானுக்கும் குருவுக்கும் அடியார் பெருமக்களுடைய அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த சிந்தனையை சிந்திக்கலாம் என்று ஆரம்பிக்கிறேன். இதுவரை நாம் காப்பு செய்யுள் தொடங்கி 31வது பாடல் வரை பார்த்துள்ளோம். அதில் மனவாசகம் கடந்தார் மியூட் பண்ணுங்கம்மா வள்ளிக்குமாரி. அண்ணே எதை பண்ணன்னு தெரியலண்ணே. வீடியோவை ஆஃப் பண்ணுங்க. இதுவரை காப்பு செய்யுள் தொடங்கி 31வது பாடல் வரை பார்த்துள்ளோம். அதில் மனவாசகம் கடந்தாரின் கேள்விகளாக 8 கேள்விகளை கேட்டுள்ளார். அதில் 6வது கேள்விக்கான நாதன் நடனம் என்ன என்று கேட்கிறார். அந்த நாதன் நடனத்தை பற்றி தான் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். கடந்த வகுப்புகளிலே நாதனின் நடனத்தை நாம் பிற செய்யுள்களில் எதிலெல்லாம் கூறியிருக்கிறது என்று சிறப்பாக பார்த்தோம். தற்போது மனவாசகம் கடந்தார் தன் உண்மை விளக்கத்தில் எப்படி கூறியிருக்கிறார் என்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அதில் இறைவனின் நடனத்தை பற்றி அறிய வேண்டி 30வது பாடலாக கேட்கிறார். அதற்கு நல்ல தவம் செய்ய வேண்டும் அப்படி என்று கடந்த வகுப்பிலே சிந்தித்தோம். நாதாந்தத்திற்கு அப்பால் நின்றால்தான் நாம் அந்த நடனத்தை காண முடியும் என்றும் சிந்தித்தோம். எப்படி இருந்து ஆடுகிறான் என்றால் 5 எழுத்து உருவாக நின்று ஆடுகிறான் என்றும் நாம் சிந்தித்தோம். அடுத்த பாடலாக 31வது பாடலாக திருக்கூத்தின் இடமும் நோக்கமுமாக பார்த்தோம். 8ம் 2ம் தெரியவில்லை என்றால் நாம் ஞான செல்வத்தை அடையவில்லை என்றும், 8ம் 2ம் தெரிந்தவர்களுக்கு ஞான செல்வத்தை பெற்றவர்கள் என்றும் பார்த்தோம். அப்படி என்றால் நாம் கடந்த வகுப்பிலே இந்த 8ம் 2ம் என்ன என்பது நாம் தெரிந்து கொண்டோம். அப்படி என்றால் நாம் ஞான செல்வத்தை பெற்று விட்டோமா? நாம் தெரிந்து கொண்டிருப்பதனால் நமக்கு ஞான செல்வம் கிடைத்து விட்டதா என்றால் இல்லை. ஏனெனில் 8ம் 2ம் ஞான செல்வங்கள் தான். அதை எப்படி அனுபவிக்க வேண்டும்? அனுபவிக்காமல் நாம் சும்மா படிப்பு மட்டும் தெரிந்திருந்தால் அதை அடைந்து விட்டதாக அர்த்தம் அல்ல. இப்பொழுது நமக்கு பசி இருக்கிறது,
சாப்பாடு வேண்டும், சாப்பாடும் இருக்கிறது. சாதத்தை பார்த்து விட்டோம் என்றால் நாம் சாப்பிட்டு விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. பார்த்து விட்டாலே நம்முடைய வயரும் நிறைந்து விடாது. அதுபோல நாம் படித்து விட்டோம் என்பதற்காக ஞான செல்வத்தை அடைந்து விட்டோம் என்பதான அர்த்தம் அல்ல. நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த 8ம் 2ம் என்ன என்று தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிவதற்கு நல்ல தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். கடந்த வகுப்புல அதைத்தான் சிந்தித்தோம். அப்ப அப்படி என்றால் 8ம் 2ம் தெரிய வேண்டும் என்றால் நல்ல தவம் செய்ய வேண்டும். அந்த நல்ல தவம் என்னது அப்படி என்றால் அதற்கு என்ன வேண்டும் என்று பார்த்திருந்தோம். தீட்சை எடுத்து சிவ பூஜை செய்ய வேண்டும் என்றும் நாம் பார்த்திருந்தோம். அப்படி ஒவ்வொரு செயலிலும் அவர் அதைத்தான் சொல்லுகிறார். சிவ பூஜையை சொல்லி சொல்லியே இந்த உண்மை விளக்கம் நூலை கொண்டு செல்கிறார். அப்படி என்றால் நாம் அந்த நடனத்தை காண வேண்டும் என்றாலோ இல்ல அந்த 8ம் 2யும் அனுபவிக்க வேண்டும் என்றாலோ நல்ல தவம் செய்ய வேண்டும். அந்த நல்ல தவம் என்றால் நாம் பூஜை செய்ய வேண்டும் என்று கடந்த வகுப்பு வரை நாம் பார்த்து இருக்கிறோம். நாம் பார்த்த இந்த படிப்பு எல்லாம் எதற்காக? கல்வியின் நோக்கமே அதில் நிற்க வேண்டும். கற்க கசடர கற்க வேண்டும், பின் அதை நிற்க வேண்டும், அதுபடி நின்று ஒழுக வேண்டும். அதுதான் நம் கல்வியின் நோக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் தினமும் என்ன வழிபாடு செய்ய வேண்டும்? சிவபூஜை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி என்பதைத்தான் மனவாசகம் கடந்தார் சொல்லி இருக்கிறார். இன்னும் இதற்கு அடுத்தும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இன்னும் இதற்கு அடுத்து வருகிற பாடல்களிலும் அதைத்தான் அவர் உள்ளார்ந்து சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் நாம் 13வது பாடலிலே பார்த்தோம். வென்றார் சென்றார் இன்ப வீடு செல்ல வேண்டும் என்றால் அதை வெல்ல வேண்டும். எதை வெல்ல வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதை வெல்வதற்கு என்ன வேண்டும் என்ற தகுதிகளையும் பார்த்தோம். இன்னும் இதுபோல செயல்களிலும் அவர் எப்படி முக்தி அடைவதற்குண்டான அந்த சூட்சுமத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். இன்றைய வகுப்பிலே 32வது பாடலாக அஞ்செழுத்தின் அம்பலவாணன் திருமேனி 5 எழுத்தாக நின்று ஆடுகிறான் என்று கடந்த பாடலிலே பார்த்தோம். அது சிவய நம என்று ஒற்ற வார்த்தையில் சொல்லி இருந்தார். அந்த சிவய நம என்பது இந்த 5 எழுத்தாக இருக்கக்கூடிய எழுத்து நடராஜ திருமேனியில் எந்த இடத்தில் எந்தெந்த எழுத்து நின்று அவன் ஆடுகிறான் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நாம் சிந்திக்கலாம். அஞ்செழுத்தில் அம்பலவாணன் திருமேனி ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகரு முகம் வா முடிய பார் அப்படிங்கிறது 32வது பாடலாக இருக்கிறது. ஆடும்படி கேள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகரும் முகம் வா முடிய பார் அப்படிங்கிறது பாடல். நல் அம்பலத்தான் அண்ணா உயிர்களுக்கு துன்பத்தை நீக்கி இன்பத்தை நல்கும் அம்பலவாணன். நம்மளுடைய உயிர்கள் ஆன்மாக்களுடைய துன்பத்தை நீக்கி இன்பத்தை அளிக்கக்கூடிய நல் அம்பலவாணன் ஐயனே. அவனே நமக்கு தலைவன், அவன்தான் ஐயன். ஆடும்படி கேள் அவனுடைய திருக்கூத்து இயற்றும் முறையை கேள். எதுல சொல்லி இருக்கிறது மாதிரி ஆகமங்களில் சொன்னது போல உள்ள முறைகளை கேள். நாடும் அன்பர்கள் விரும்பும் அவனை நாடி வரும் திருவடியில் அவனுடைய திருவடியில் நகரம் அந்த திருவடியில் இருக்கிறது நகரம் ந என்கின்ற எழுத்து பஞ்சாட்சரத்தில் உள்ள ந என்கின்ற எழுத்து. உதரம் என்பது திருவயறு. கூடும் மகரம் அங்கே பொருந்தி இருக்கக்கூடிய எழுத்து நம்ம பஞ்சாட்சர மந்திரத்தில் உள்ள மகரம் ம என்ற எழுத்து. வளர்தோள் உயர்ந்த திருத்தோள்களை உடையவனே. சிகரம் அங்கே இருக்கக்கூடிய எழுத்து எது? சி என்கின்ற எழுத்து. பகரும் முகம் அது வேதங்களையும் ஆகமங்களையும் அருளிய திருமுகம். அந்த முகத்தில் வா என்கின்ற திரு எழுத்து உட்கார்ந்திருக்கிறது. அந்த நமச்சிவாய அப்படிங்கிறதுல உள்ள வ என்கின்ற எழுத்தாக உள்ளது. முடி அதனுடைய திருமுடியில் ஏ என்கின்ற எழுத்து எகரம் இருக்கின்றது. பார் இவ்வாறு பஞ்சாக்கரம் அவனுடைய திருமேனியாய் அமையும் முறையை உணர்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கடந்த பாடல்ல நாதனுடைய நடனம் புரியக்கூடிய இடம் எது,
அவன் என்ன நோக்கத்திற்காக ஆடுகின்றான், அதனுடைய பயன் என அப்படி என்றதெல்லாம் பார்த்தோம். ஆடும்படி அவன் ஆட்டத்தை ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம். நல் அம்பலத்தான் அவன் ஆன்மாக்களின் நன்மையை ஒன்றே விரும்புபவன். அவன் நல் அம்பலத்தான். அம்பலம் என்ற சொல்லிற்கு திறந்த வெளி சபை என்று பொருள். இது சிதம்பரத்தை குறிப்பது ஆகும். சிதம்பரத்தை குறிப்பது ஆகும். அதுபோல சிதம்பரத்தை மட்டும் அல்லாது ஆன்ம அறிவில் 36 தத்துவங்களை கடந்ததால் அண்ட வெளியும் ஆகும். அது அண்ட சராசரங்களை கடந்து ஆடுகின்ற வெளி. ஆகவே அங்கு ஆடுவதால் அவனை நம்ம அறிவில் நின்று ஆடுகிற அவனை அங்கு பார்க்கலாம். இந்த 2 இடங்களில் நின்று சிறப்பாக ஆடுகிறான் என்று நம் ஆகமங்கள் சொல்லுகின்றன. இவன் தில்லையில் ஆடுவதால் அவனை தில்லை அம்பலத்தான் என்றும், அது பொற்சபையாகி இருப்பதால் பொன்னம்பலத்தான் என்றும் நாம் கூறுகிறோம். இது அவனுடைய அம்பலத்தான் என்ற ஒரு வார்த்தைக்காக வரக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து ஐயனே, ஐயனே என்றால் தலைவன். நாம் தலைவனை குறித்து பார்க்கிறோம். தலைவனை குறித்து எத்தனை இடங்களிலெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்கலாம். ஐயனே, இங்கு ஐயன் என்பது தலைவனை குறிப்பதாகும். ஆன்மாக்களின் நன்மை, அதாவது முக்திக்கு கொண்டு செல்வதால் நம்மளுடைய ஆன்மாக்கள், நாம் எல்லாம் ஆன்மாக்கள், நம் ஆன்மாக்களை அவன் முக்திக்கு கொண்டு செல்கிறான். முக்திக்கு செல்லக்கூடியவன், நமக்கு வழி நடத்துகிறான். அதனால் அவனை நாம் தலைவன் என்று சொல்லுகிறோம். ஐயனே அரணே என்று அரற்றினால் உய்யலாம் உலகத்தவர் பேணுவர் செய்ய வாதம் இரண்டும் நினையவே வையம் ஆளவும் வைப்பார் மாற்பேரரே அப்படின்னு திருநாவுக்கரசர் 5ஆம் திருமுறையில சொல்லி இருக்கிறாரு. அதே போல திருஞான சம்பந்தரும் செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியற்கு ஆகுவே அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த ஐயன்கிறது எல்லாம் தலைமை, தலைவன் அப்படிங்கிறத குறித்து வருகிறது. அடுத்து ஒரு பாடல்ல கோடல் கோங்கங் குளிர் கூவிள மாலை குலாய சீர் ஒரு கங்கை ஒளிவெண் பிறை சூடும் ஒருவனார் பாடல் வீணை முழங்குளவன் மொந்தை பண்ணாகவே ஆடுமாறு வல்லாரும் ஐயாருடை ஐயனே. திருஞான சம்பந்தர் பாடல்ல வருது. ஆதியாகி நின்றானும் ஐயாறு உடை ஐயனே அப்படிங்கிறது அவருடைய பாடல்ல தான் வருது. ஐயனே அரணே என்று ஆதரித்து ஓதி நீதி உளே நினைப்பவர் அப்படிங்கிற 3ஆம் திருமுறையில ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். ஐயனே அனலாடிய மெய்யனே அன்பினால் நினைவார்க்கு அருள் மெய்யனே 2ஆம் திருமுறைய ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். ஐயனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே அப்படின்னு 4ஆம் திருமுறையில அப்பர் சுவாமி சொல்லி இருக்கிறாரு. ஐயனே விதியே அருள் என்றுமே அப்படிங்கிறது அப்பர் தேவாரத்துல வரக்கூடியது. ஆள் அஞ்சு ஆடிய ஆமாத்தூர் ஐயனே அப்பர் தேவாரத்துல வரக்கூடியதாக இருக்கிறது. தையலாரும் ஓர் காமனே என்றும் சால நல அழகு உடை ஐயனே சுந்தரர் தேவாரத்துல சொல்லி இருக்கக்கூடிய பாடலாக வருகிறது. அன்று அவன் செய் அருள் ஆமாத்தூர் ஐயனே இதுவும் சுந்தரர் தேவாரத்துல வரக்கூடிய பாடலாக வருகிறது. ஐயனே எனை அஞ்சல் என்று அருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏரே இதுவும் சுந்தரர் தேவாரத்துல வரக்கூடிய பாடலாக வருகிறது. அடுத்து மணிவாசகர் சொல்லுகிறார், செத்திலாபத்துல சொல்லுகிறார், ஐயனே அரசே அருட்பெருங்கடலே அப்படின்னு செத்திலாபத்துல சொல்லி இருக்கிறார். ஆட்டு தேவர்தம் விதி ஒளிந்தன்பால் ஐயனே என்றும் அருள் வழி இருப்பேன் அதே செத்திலாபத்திலே சொல்லி இருக்கிறாரு. ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவை என்று அருளாயே அருள் பத்துல சொல்லி இருக்கிறாரு. ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு வருவார் அச்சோவே அச்சோபதிகத்துல சொல்லக்கூடிய வரியாக வருகிறது. வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் அரணே எம் ஐயா. ஐயா அப்படிங்கிறது இந்த தலைவனை குறிக்கக்கூடியது. ஐயனே என்பதை ஐயா அப்படிங்கிற தலைவனாக அந்த இடத்துல வருகிறது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படிங்கிற இந்த ஐயாங்கிறதும் அது தலைவனை குறித்தே வரக்கூடியதாக இருக்குது. இது சிவபுராணத்துல உள்ள பாடல்களாக பார்க்கிறோம்.
உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் அடுத்து அடுத்து உரைத்ததே உரைத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கழிந்தன கடவுள் நாள் எல்லாம் விண்ட தாமரை மேல் அன்னம் வீற்று இருக்கும் விளவு அரா வீதி வெண்காடா அண்டரே போற்ற அம்பலத்து ஆடும் ஐயனே உய்யுமாறு அருளே அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார். பட்டினத்தாரும் ஐயனே உய்யுமாறு அருளே, தலைவனே என்னை உய்ய கொண்டு அருள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆன்மாக்கள் பெத்தான்மாக்கள் என்றும் முத்தான்மாக்கள் என்றும் ரெண்டு வகையாக நாம் பார்க்கிறோம். ஆன்மாக்களை ரெண்டு வகையாக சொல்லலாம், பெத்தான்மாக்கள் முத்தான்மாக்கள்னு சொல்றோம். பாசத்தில் இருந்து நீங்கியவைகளை முத்தான்மாக்கள் என்றும் பாசத்தில் உள்ள ஆன்மாக்களை பெத்த ஆன்மாக்கள் என்றும் நாம் சொல்லுகிறோம். பெருமான் எதற்காக என்ன பயனுக்காக ஆடுகிறான் என்றால், கடந்த பாடலில் பார்த்தோம், ஆன்மாக்களை முக்திக்கு அழைத்து செல்வதற்கு பஞ்சகிருத்தியம் செய்து அவன் ஆடுகிறான். இந்த முக்திக்கு முதலில் அழைத்து செல்ல பாசம் நீங்க வேண்டும். அதான் பாசத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு பாச நீக்கம் வேண்டும் என்று. பாசத்தில் அது பாசம் நீங்க வேண்டும். நம்முடைய பாசம் நீங்க செய்கிறான் முதலில். பாசம் நீங்கிய பின் முக்தியில் சேர்ப்பதற்கு அவன் வழிவகை செய்கிறான். முக்தியை நாடுகின்ற நமக்கு முதலில் பிறப்பு வழியிலேயே உடம்பு கருவிகளை கொடுத்து, அதான் தனு கரண புவன போகங்களை கொடுத்து பிறக்க வைத்து வினை அனுபவத்தை கொடுத்து படிப்படியாக அறிவு வளர்ப்பது இந்த நகரமாகும். நமக்கு நகரம் திருவடியில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப எதனால அப்படின்னா, நமக்கு முதல்ல என்ன பண்றான்? பிறப்பை கொடுக்கிறான். பிறப்பில்லாமல் இருக்கக்கூடிய பெத்தான்மாக்களை பிறப்பை கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்க்க வைக்கிறான். அறிவை வளர்ப்பதற்காக, இந்த அனுபவத்தை கொடுப்பதற்காக உள்ள இடமாக, பிறப்பு இடமாக இருக்கக்கூடியது நகரம். திருவடியில் நகரம் அப்படின்னு நம்ம அந்த பாடல்ல பாக்குறோம். நகரம் என்பது திரோதான சக்தியை குறிப்பதாகும். இந்த திரோதானம் என்பது மறைப்பு தொழிலை செய்யக்கூடியது. அவன் மறைப்பு தொழில் ஏன் செய்ய வேண்டும்? மறைப்பதற்காக செய்யக்கூடிய தொழில் அல்ல, மறைப்புகளை நீக்கக்கூடியது. ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய தொழிலாக இருக்கிறது அந்த மறைப்பு தொழில். அவன் அந்த உயிர்களை திரோதான சக்தி வழி நடத்தி செல்வது நகரமாகிய திருவடி. அப்படி என்றால் நடராஜனின் திருவடி நகரம், நகரம் என்று சொல்லுகிறோம். நாடும் திருவடி, அடுத்ததாக நாடும் திருவடி என்று சொல்லுகிறோம். நாடு என்றால் என்ன? காடு என்றால் என்ன? நாடு என்பது நாம் தேடி செல்லாமலே எல்லாமே கிடைப்பது நாடு. காடு என்றால் நாம் ஒவ்வொன்று தேவைகளையும் நாம் நாடி செல்ல வேண்டும், தேடி செல்ல வேண்டும். தேடாமல் இருந்த இடத்திலே கிடைப்பதற்கு பேர் தான் எது? நாடு. காடு என்றால் அங்கு எல்லாமே நமக்கு சொகுசாக இருக்காது, நாம் ஒவ்வொன்று பொருளையும் தேடி செல்ல வேண்டும், அது காடு. அப்படி என்றால் நாடும் திருவடி, நாம் நாட வேண்டும். நாடில் இருந்து நமக்குடைய நாடு எது? இறைவனுடைய திருவடிதான் நாம் நாடு. அதை நாட வேண்டும். அங்கு சென்றால் நமக்கு அவன் தேடி தேடி, அவன் தேடி தேடி கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறான். நாம் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அங்கு கிடைக்கக்கூடிய இடமாக இருப்பதுதான் அது நாடும் திருவடியாக இருக்கிறது. நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நமக்கு என்ன வரும்? அங்கேயே அவன் நமக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உபகாரமாக இருக்கிறது. அதனால் அது நாடும் திருவடியாக இருக்கிறது. இனி இந்த நகரமாகிய பிறவியில் கூட்டி செல்லும் போது அனுபவம் வருகிறது. அந்த அனுபவிப்பது என்பது அறியாமையால் வரக்கூடிய இன்ப துன்பம். நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்பது அறியாமையால் வரக்கூடிய இன்ப துன்பம். இந்த அறியாமையால் வரக்கூடிய இன்ப துன்பம் தான் நம்முடைய வினைப்பயனாக இருக்கிறது. இந்த வினைப்பயனை குறிப்பது மகரம், அதான் உதரம் அப்படிங்கிற வயிற்று பகுதியை சொல்லக்கூடியது. அது உதரத்தில் மகரம் என்கிறார். உதரம் என்பது வயிறு. வயிறு என்பது என்ன? அனுபவம். நாம் உள்கொள்ளக்கூடிய பொருட்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய இடமாக அந்த வயிறு இருக்கிறது. அதைத்தான் மகரம் என்கிறார். அதனால்தான் அங்கு அனுபவம் நடக்கின்றது. அந்த அனுபவத்தை தான் மகரம் என்கின்றார். இந்த அனுபவத்தில் இருந்து வரும் வினை பயனை அனுபவிக்கிறோம். வினைகளை அனுபவிப்பதான அதிலிருந்து வரக்கூடியது வினை பயன், அதை அனுபவிக்கிறோம். இப்படி பிறப்பு வழி நடத்தி இன்ப துன்பத்தை அனுபவிக்க செய்து நம் அறிவை வளர்ப்பதுதான் வளர்த்தோள்.
நம் அறிவை வளர்ப்பதுதான் வளர்த்தோள். அறிவை வளர்விக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது. அது சிகரம், உச்சி. சிகரம் என்றாலே நாம் என்ன சொல்லுகிறோம்? மலைக்கு உச்சி பகுதியைத்தான் சிகரம் என்று சொல்லுகிறோம். அப்பம் அறிவின் உச்சி, அவன் அறிவுக்கெல்லாம் அறிவு, அப்படிப்பட்டவன் அவன். அந்த இடத்தில் சிவம், சிகரம் என்பது சிவத்தை சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அது எங்கு இருக்கிறது என்றால் அவனுடைய திருமேனியில் தோள், திருத்தோள்களாக, வளர் தோளாக, நம்மை வளர்க்கின்ற தோளாக இருக்கின்றது. நமக்கு ஆதாரமாக இருப்பவன் இந்த சிவபெருமான். அவன் நம் அறிவை வளரச் செய்கிறான். இப்படி பிறப்பு வழி நடத்தி சென்று அறிவை விளக்கி நம்மை தாங்கிக் கொள்கிறான். அப்படி அறிவு வளரச் செய்து நாம் உலகத்தில் இருந்தாலும் நாம் பார்க்கின்ற இடம் எல்லாம் அருள்மயமாக தெரிய வைக்கிறான். அதுதான் பகரும் முகம் வார் என்கின்றது. பகரும் முகம். அப்பம் நம்முடைய முகம் எப்படிப்பட்டதாக ஆக்குகிறான்? அது எதை பார்த்தாலும் அருள் வடிவமாக தெரிய வைக்கிறான். அவன் முகத்தில் இருந்து கொண்டு நாம் பார்க்கக்கூடிய காட்சி எல்லாம் அருள் வடிவமாக காட்ட வைக்கின்றான். அதுதான் பகரும் முகம். வ என்கின்ற எழுத்து, பஞ்சாட்சர எழுத்தில் வ என்கின்ற எழுத்து அந்த முகமாக இருக்கிறது. இதுவரை எது செய்தாலும் நான் செய்கின்றேன் என்று பார்த்தோம். எப்படி என்றால் அறியாமையினால நான் தான் செய்தேன், இது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்தோம். இப்பொழுது அறிவு விளங்கிய பின் அருள் செய்கின்றது என்ற பார்வை மாறுகிறது. இப்பொழுது அருள் தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறது, நான் எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிற பார்வை மாறிவிடுகிறது. அந்த பார்வை மாறிய பின் அடுத்து என்றதாக இருக்கிறது முடிவு நிலைதான். பார்வை அருள் வந்து சேர்ந்துட்டனாலே எங்க ஆயிருந்தோம்? நமக்கு முடிவு நிலை வந்துருது, அந்த முக்தி நிலைக்கு போயிருந்தோம். அதுதான் முடி. அங்க மேல இருக்கக்கூடிய திருமுடி, அந்த முடிய, அது முடிய ஏ என்கின்ற எழுத்து, முடியில் ஏ என்கின்ற எழுத்து இருப்பதனால் முடிய அப்படின்னு எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார். அருமையான பாடலாக இருக்கிறார். அது முக்தியை தரும் இடமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாதத்தில் இருந்து திரோதான சக்தி நம்மை பிறப்பு வழி நடத்தி நம் அறிவை விளக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை முக்திக்கு அழைத்து சென்று நம்மை முக்தி அடைய வைக்கின்றான் இந்த திருமேனி நடனத்தில். இதுவே பாசத்தில் பற்று குறையும் நடனமாகவும் இருக்கின்றது. இந்த நடனம் சரியையில் இருப்பவர்களுக்கான நடனமாக அமைந்துள்ளது. ஏனெனில் முதலில் அவர்கள் லிங்க திருமேனியில் நடராஜ திருமேனியை காண வேண்டும். நாம் ஒரு கோவிலுக்கு செல்கின்றோம் என்றால் அங்கு இருக்கும் சிவலிங்கத்தில், அந்த லிங்க உருவத்தில், அதில் யாரை காண வேண்டும்? நடராஜருடைய திருமேனியை காண வேண்டும். தனியாக சென்று நடராஜர் இருக்கும் திருமேனியை காண்பது அல்ல. நாம் லிங்க திருமேனியில் நடராஜ திருமேனியை உள்ளே காண வேண்டும். அந்த உள்ளே காண்கின்ற நடராஜ திருமேனியில் முதலில் அவர்கள், அந்த சரியில் நிற்கக்கூடியவர்கள், அவனுடைய பாதத்தை வணங்கி அதன் பின்பு ஒவ்வொரு இடமாக மேல் நோக்கி வணங்கி மேலே வணங்க வேண்டும். அப்படி என்கிறதா இந்த பாடலுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதனால்தான் ஆடும்படிகள் நல் அம்பலத்தான் ஐயனை நாடும் திருவடியிலே நகரம். முதலில் எதை சொல்ல வருகிறார்? நாடும் திருவடியில். முதல்ல கீழே இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குத்தான் திருவடியை சொல்லுகிறார். திருவடியில நகரம் இருக்கிறது. கூடும் மகரம், அது வயிற்று பகுதியில மகரம் இருக்கிறது. வளர் தோள், தோல்ல சிகரம் இருக்கிறது. அவன் பார்க்கக்கூடிய அருள் பார்வையாகிய முகம், அது மகரமாக இருக்கக்கூடியது. அது அருள் வந்து விட்டால் அவன் முடிவாகிய முடிவுக்கு சென்று விடுகிறான் என்று முடியில் கொண்டு மேலே சென்று வைக்கிறார். அப்ப ஒரு ஆன்மாவை பாதத்திலிருந்து மேல் நோக்கி நோக்க வேண்டும் என்ற பாடலாக வருகிறது. இது சமய தீட்சை வாங்கியவர்கள் எல்லாரும் இப்படித்தான் முதலில் பெருமானை வணங்க வேண்டும். ஏனெனில் போன உடனே பெருமானும் மேல இருந்து பார்க்க கூடாது, அதனுடைய திருவாட்சியை பார்க்க கூடாது. நம்ம போன உடனே அந்த லிங்க திருமேனியை பார்த்து அந்த லிங்க திருமேனியில் உள் யாரை பார்க்க வேண்டும்? நடராஜ திருமேனியை பார்க்க வேண்டும். அந்த நடராஜ திருமேனி ஆட்டத்தில் திருவடியை முதலில் காண வேண்டும். இது தூல பஞ்சாட்சர திருமேனியாக அமைந்திருக்கிறது. தூல பஞ்சாட்சர நடனம், இதை சொல்லுகிறோம். அடுத்த பாடலாக தொடர்ச்சியாக நம்ம நடனத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்த பாடலும் என்ன சொல்லுகிறது என்றால் பஞ்சாட்சர நடனத்தை மாற்றி அமைத்து சொல்லுகிறது. இதுவும் அம்பலவாணனின் திருமேனிதான் அப்படின்னு அடுத்த பாடலா சொல்றாரு. சேர்க்கும் துடி சிகரம். இங்க
அப்பல பார்த்ததுல முதல்ல நகரத்தை முதல்ல பார்த்தோம். இங்க அதுக்கு அப்படியே மாற்று. சரியா? சிகரத்தை முதல்ல பாக்குறோம். சேர்க்கும் துடி சிகரம், சிக்கன வா வீசுகரம், ஆர்க்கும் யகரம், அபயக்கரம், பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம், அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் அப்படின்னு பாடலை மாற்றி அமைக்கிறார். சரியா? பார்க்கில் அப்படிங்கிற நம்ம 2வது வரியில உள்ள பார்க்கில் ஆராய்ந்தால், இறைக்கு அடுத்த வரியை பார்த்தோம்னா கூத்த பெருமானுக்கு, துடி துடி என்பது நம்ம என்ன சொல்றோம், துடி என்கிற ஒரு வாத்திய கருவி. அது உடுக்கை, டமருகம் அப்படிங்கிற தக்கை அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு வாத்திய கருவி. துடி என்றே ஒரு வாத்திய கருவி இருக்கின்றது. அந்த கருவி சேர்க்கும் துடி, துடி என்னும் வாத்திய கருவியை ஏந்திய திருக்கரம். திருக்கரம் தான் என்னது? சி அப்படின்னு சொல்ற. சிகரம், சி சிவய நம என்பதில் சி ஆகும். சித்தன, சிக்கன அப்படிங்கிறது சித், சித்து என. சித்து என்பது ஞான உருவான. சித்தன வா அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கும்போது ஞான உருவான ப ஆகும், வகரம். அது எதை சொல்லுகிறது? வீசுகின்ற கரம், வீசுகரம். வீசுகரம்னா பெருமானுடைய இடகரம் கால காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய வீசுகரம், வீசி நிற்கக்கூடிய கரம். அது எது? ப ஆகும், வகரம். அது ப என்பது அருளை குறிக்கக்கூடிய கரமாக இருக்கிறது. ஆர்க்கும் எப்படிப்பட்ட, யாருக்குனாலும் ஆர்க்கும்ங்கிறது பேதம் இன்றி, ஏழை, பணக்காரன், ஞானி, அறிவாளி, அறிவில்லாதவன் அப்படின்ட்டு எந்த பாகுபாடும் இல்லாத. அடுத்து அந்த ஆர்க்கும்ங்கிறது ஒலித்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படிங்கக்கூடிய அர்த்தத்துல இடத்துக்கு இடம் மாறுபடக்கூடிய பொருளாக வரும். அது எங்க இருக்குது அப்படின்னா யகரம், ஏ என்னும் எழுத்து. அது எதுனா அபயக்கரம், அபயம் அளிக்கக்கூடிய கரமாக இருக்கிறது. அஞ்சற்க என்று காட்டக்கூடிய திருக்கரம். நமக்கு அஞ்சற்க, நமக்கு என்ன இருக்குது? எப்பவுமே ஆன்மாக்களுக்கு பயம், பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த பயம் எது அப்படின்னா இந்த பிறவி பயம். நம்ம பிறந்து பிறந்து வந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த பிறவி பயம். பிறப்பதற்கும் யான் அஞ்சேன், இறப்பதற்கு என் கடவேன்னு மணிவாசகர் சொல்றாரு. அவர் தான் பிறக்கிறதுக்கே பயப்பட மாட்டேன்னு சொல்றாரு. சரியா? பிறக்கிறதுக்கே நான் பயப்படல, இறக்கிறதுக்கு ஏன் நான் பயப்பட போறேன் அப்படின்னு சொல்றது. அப்ப பிறவி என்கிறது எவ்வளவு பெரிய பயம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை மாற்றக்கூடியது எது? அபயம். சரியா? பிறவி என்கிறது பயம், அதை மாற்றி தருவது அபயம். அதை தரக்கூடியது யார்? அபயக்கரத்தை தாங்கி நிற்கக்கூடிய பெருமான். ஏ என்பது ஆன்மா. ஆன்மாவிற்குத்தான் அந்த பயம் இருக்கிறது. அதனால்தான் அந்த கரத்தில் கொண்டு, இந்த இப்படி காட்டக்கூடிய அபய கரத்தில் கொண்டு ஆன்மாவாகி ஏ என்ற எழுத்தை பொருத்தி இருக்கிறார். அதனால்தான் ஆன்மாவிற்கு பயத்தை நீக்கும் பொருட்டு அபயக்கரத்தை காட்டுகிறார். அங்கி, அங்கி என்றால் தீ, நெருப்பு. நெருப்பு என்ன செய்யக்கூடியது? எரிக்கக்கூடியது. எப்பொருளையும் எரிக்கக்கூடியது, ஒன்று சேர்க்கக்கூடிய இதாக இருக்கிறது. அந்த கரத்தில் ந என்கின்ற எழுத்து, நகரம், ந என்னும் எழுத்து, அது எதை குறிக்கிறது என்றால் தீயை குறிக்கக்கூடிய எழுத்து. அது நமக்கு தீட்சையை குறிக்கக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. அடி கீழ், திருவடிக்கு கீழே அங்க யாரு இருக்கா அப்படின்னா முயலகனார், ஆணவ மலம் என்னும் முயலகனாரை அங்கே வைத்திருக்கின்றார்கள். அது தங்கும், முயலகனார் தங்கும் இடமாக இருக்கிறது. அது எது என்றால் ம என்கின்ற மகர எழுத்தாக அமைகின்றது. இந்த பாடலில் பெருமானின் வலது கையில் உள்ள பொருளாகிய துடி என்பதை முதலில் காணலாம். அதைத்தான் முதல்ல சொல்லி இருக்கிறார். எப்படி என்றால் சேர்க்கும் துடி சிகரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த துடி என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதிகமான பொருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இந்த துடி என்பது ஒரு தோல் இசை கருவியாகும். துடி என்பது தோல் இசை கருவியாக இருக்கின்றது. அதன் இருபக்கமும் வட்டமான பகுதியாக துளை உள்ளது, கண் உள்ளது போல இருக்கக்கூடிய பகுதியை தோலால் போர்த்தப்பட்டு அந்த தோலை தோல் வாரால் கட்டப்பட்டு, இழுத்து கட்டப்பட்டு இருக்கும். அதுதான் துடி அப்படிங்கிற இசைக்கருவியாக இருக்கிறது. இதனுடைய இடைப்பகுதி சுருங்கி இருப்பதால் இதை இடை சுருங்கிய பறை என்றும் அழைக்கின்றனர். பெண்களை வர்ணிக்கையில் அவர்களின் இடுப்பு பகுதியை நளினமாக சுருங்கி அமைதல் பற்றி துடியிடை மகளிர் என பல புலவர்கள் இலக்கியங்கள் புலப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த
இடை சுருங்கி இருப்பதால் இதை நம்ம உடுக்கை போலதான் இருக்கின்றது. இந்த கருவியை பார்க்கும் பொழுதும் உடுக்கை போலதான் இருக்கின்றது. ஆனால் உடுக்கை வேறு கருவி, இது வேறு கருவியாக இருக்கிறது. அதுபோல தக்கையும் இது போலதான் இருக்கின்றது. அது தக்கை வேறு, உடுக்கை வேறு, இந்த துடி வேறு. இதை நாம் அருளாளர்கள் அருளியிருக்கிறார்கள். வெவ்வேறு என்பதற்கு சான்றுகளும் இருக்கின்றன. அதை நாம் பார்க்கலாம். துடி அடிக்கையில் அதன் அசைகின்ற தோற்றம் பெண் யானை அசைகின்ற காலின் தோற்றத்திற்கு உவமையாக புலவர்கள் வர்ணித்துள்ளார்கள். இதை துடி எரியும் புலைய எரிகோல் கொள்ளும் இழிசின அப்படின்னு புறநானூறு பாடல்ல சொல்லி இருக்கிறது. மேலும் துடி அடி குழவிய பிடி இடை மிடைந்த அப்படிங்கிற புறநானூறு பாடல் 369வது பாடல்லையும் சொல்லி இருக்கிறது. துடி அடி கயந்தலை கலக்கிய சின்னீர் கலித்தொகையில சொல்லி இருக்கிறது. கலித்தொகையில 11.6வது பாடல்ல சொல்லி இருக்கிறது. இந்த துடி கடிய ஓசையை கொண்டது. கடிய ஓசைனா வலிமையான ஓசையை கொண்டது. ஏன்னா நிறைய இந்த துடிய போர் இசை கருவிகளாகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. போர் நடக்கக்கூடிய இடத்திலையும் அந்த சத்தம் அதிகமாக எழுப்புவதற்காக இந்த கருவியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய பாடல்கள்ல ஆடலுக்காகவும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த கால வழிபாட்டில் இருந்து துடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக நடுகள் வழிபாட்டில் அகநானூறில் பாடல்கள்ல நாம் காணலாம். நடுகள் நடுகட் பீலி சூடி துடி படுத்து அப்படின்ற பாடல்ல வருது. மயில் பீலி சூடி பலி கொடுத்ததை கூறுகிறது. அப்பொழுது இந்த துடி இசைக்கப்பட்டதையும் கூறுகிறது. ஒரு பலி கொடுக்கிறதுக்கு வழிபாட்டுல அந்த பலி கொடும்போது இந்த துடி எடுத்து பாடி இருக்கிறாங்க. அடித்து அந்த ஓசையை எழுப்பி பாடியிருக்கிறார்கள். முற்காலத்தில் ஆடல் கலையிலும் துடி இடம்பெற்றுள்ளது. இதையும் பரிபாடல்ல சொல்லப்படுகிறது. துடியின் அடிபெயர்த்து தோளசைத்து தூக்கி அருணரா மகிழ் தட்ப ஆடுவாள் அப்படிங்கிற பரிபாடல்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. வாளி புரள்பவை போலும் துடி சீர்க்கு தோளுள பெயர்ப்பவள் கான் அப்படிங்கிற பரிபாடல்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துடி கொட்டுபவரை துடியன் என்றும் துடியர் என்றும் அழைத்திருக்கிறாங்க. அந்த சங்ககால பாடல்கள்ல அவங்கள மதிப்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சங்க இலக்கியமாகிய புறநானூறில் தொன்மையுடைய பழங்குடி மக்களை குறிப்பிடுகையில் துடியன், பாணன், பறையன், கடம்பனன இந்நான்கு கல்லது குடியும் அல்ல. இந்த 4 பேரும் இல்லைன்னா அது குடியே அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த துடியன் அப்படிங்கிற துடியை இசைக்கக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம். சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. துடியன் தன் பல பணிகளுக்கு இடையே அவர்கள் தன்னுடைய பல பணிகளுக்கு இடையிலையும் துடி கொட்டி மக்களை விடியல் உறக்கத்தில் இருந்து விழிப்படைய செய்வதாக இருக்கிறது. அப்ப அவர்கள் அதிகாலையிலேயே எழுதக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அதிகாலையிலே எழுந்து மற்ற மக்களையும் எழுப்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழிலாக அதை செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த மக்கள் ஊர் உறக்கத்தில் இருந்து எழுப்புகின்றார்கள். ஆனால் நாம் பெருமான் அதை அஞ்ஞானத்தில் இருந்து நம்மளுடைய அஞ்ஞானத்தில் இருந்து நம்மளை எழுப்புவதற்காக அவன் கையில் இருந்து வைத்து ஆட்டிக்கொண்டு இருக்கின்றான். அதிலிருந்து பிறவியிலிருந்து முக்திக்கு எழுப்புகின்றான். அதற்காக அதை கையில் ஏந்தி இருக்கின்றான். துடி என்பது சிவசக்தியாக நாத விந்து தத்துவமாக அமைந்துள்ளதை காணலாம். துடி என்பது துடித்தல், துடிப்பு என்றும் தொழில் பெயரை உணர்த்தும் முன்னிலை தொழில் பெயராக கொள்ள வேண்டும். நம்ம துடிதெடுத்து அவன் ஒரு செயலை செய்யும் போது துடிப்பாக செய்வான் அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்து யாருக்காவது சுகம் இல்லாமல் வந்து விட்டால் துடித்து போயிட்டாரு. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நோவு வந்துட்டுன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, துடிச்சு போயிட்டேன், அவங்க செஞ்சதை பார்த்துட்டு, அவர் அப்படி இருக்கதை பார்த்துட்டு துடிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப துடிப்பு என்றால் விறுவிறுப்பு, தொடர்ந்து அதுல இருந்து என்ன பண்ணி கொண்டே இருக்கக்கூடியது, அசைவு இருந்து கொண்டே இருக்கக்கூடியதை கொள்கிறது. வான், வழி, தீ, நீர், நிலம் ஆகிய அனைத்தும் அசைதல் ஆகிய பரிணாம துடிப்பு உள்ளது. ஒவ்வொன்று என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்குது, துடிச்சு கொண்டேதான் இருக்கின்றது. சமய ஞானமாகவும் தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் அமைந்துள்ளவற்றை மக்களுக்கு உணரச் செய்யும் திருவருள் குறியீடாகவே இந்த துடி உள்ளது. நம்ம சாத்திரங்கள்லயும் சரி தோத்திரங்கள்லயும் சரி அந்த ஞானத்தை அறிவதற்குண்டான குறியீடாக தான் எது இருக்குது,
இந்த துடி இருக்கிறது. ஏனெனில் அந்த துடிக்கு இரண்டு பக்கம், ஒரு பக்கம் சாத்திரம் என்றால் இன்னொரு பக்கம் தோத்திரம், ஒரு பக்கம் தமிழ் என்றால் இன்னொரு பக்கம் சமஸ்கிருதம், அதற்கு சமமான மொழியாக இருக்கக்கூடிய மொழியாக உள்ளது. அது நமக்கு துடி என்பதை காட்டுகிறது. ஆடவல்லாலின் திருக்கூத்தில் திருக்கரத்தில் இடம்பெற்றுள்ளதால் தான் துடிக்கு இத்தகைய சிறப்பு வந்துள்ளது. இந்த துடிக்கு ஏன் இத்தனை சிறப்பு என்றால் அது யாருடைய கையில் இருக்கிறது? நம் பெருமானுடைய தலைவனுடைய கையில், ஆடவல்லானுடைய கையில் இருக்கின்றது. திருமுறை, கந்தபுராணம், திருப்புகழ் அப்படின்னு நிறைய சங்ககால இலக்கியங்கள் அனைத்திலும் பாடப்பட்ட இசைக்கருவியாக இந்த துடி இருக்கின்றது. துடி, தக்கை, உடுக்கை குறிப்புகள் உள்ளன, எல்லாத்திலையுமே இருக்கின்றன. ஆனால் துடியும் இந்த உடுக்கையும் தக்கையும் எல்லாம் ஒன்றுதான் என்று சிலர் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இது எல்லாம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு கருவிகள் என்பதற்கு ஒரே பாடலிலே நம் அருளாளர்கள் சான்றுகள் கொடுத்துள்ளார்கள். தக்கையும் உடுக்கையும் துடியும் ஒரே பாடலில் குறிப்பிடுவதால் அது எல்லாம் வேறு வேறு இசைக்கருவிகளை குறிப்பதாகவே அமைந்துள்ளன. இங்கு கரங்கு துடி தக்கையொடி அப்படின்னு ஞான சம்பந்தரை சொல்லி இருக்கிறாரு. கரங்கு துடி தக்கை உடுக்கை அப்படின்னு மூன்றையுமே சொல்லுகிறாரு. ஆக துடியும் தக்கையும் உடுக்கையும் வேறு வேறு கருவிகள் என்பதில் ஐயமில்லை. துடியார் துடியனின் முழக்கந்தானாம் என்பதில் சிவனும் துடியும் துடியின் ஒளியும் ஒன்று என்கிறார். சிவன்னா யாரு? அந்த துடி. துடினா யாரு? ஒளி. எல்லாமே அது சிவனை குறிக்கக்கூடிய சொல்லாக அப்பர் சொல்லி இருக்கிறாரு. கந்த புராணத்தில் வென்றிகெழு தொண்டகம் வியன் துடி இயம்ப குன்றி இறைவன் வேட்டுவர் குலாத்தினொடும் வந்தான் என்கின்ற பாடலில் வள்ளியம்மைக்கு உணவு கொண்டு வந்த நம்பிராசன் குறிஞ்சி நிலத்திற்குண்டான தொண்டக பறை முழங்கவும் துடி கொட்டியும் வந்தான் என்கிறார் கச்சியப்பர். வென்றி கெழு தொண்டகம், அது அந்த தொண்டகம்ங்கிற பறையை குறிக்கிறதும். வியன் துடி இயம்ப, வியன் துடி இயம்ப, அப்பம் இயம்புதல் என்பது சத்தமிடுவது, அப்பம் துடி என்று இசைத்து கொண்டே வந்திருக்கிறார்கள் என்கின்ற அர்த்தத்தில் கச்சியப்பர் சொல்லியிருக்கிறார். இப்படி பல இலக்கியங்களில் சொன்ன துடி, இந்த துடி இசைப்பவரை துடியர் என்று பார்த்தோம். அப்படி பெருமை மிக்க இந்த துடி கருவி இப்பொழுது நம்மிடம் இல்லை என்பதுதான் மிகுந்த வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது எங்கு இருக்கிறது என்றால் கேரள மாநிலத்தில் வயநாடு என்னும் பகுதியில் பணியர் என்னும் பழங்குடியினரிடம் இந்த துடி இன்னும் பழக்கத்தில் உள்ளது. காடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட பணியர் பழங்குடியினர் வயநாடு என்னும் காலனிகளில் வசிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பழங்குடியினர், வயல்களில் வசிப்பவர்கள், காடுகளில் வசிக்கக்கூடியவர்களை அந்த காட்டில் இருந்து அரசாங்கம் வெளியேற்றி விட்டது. அதனால் வயநாடு காலனிகளில் நம்மை போல வசிக்கின்றார்கள். இந்த காட்டு வாழ்க்கையை தொலைத்த இம்மக்கள் தங்கள் அடையாளத்தை ஆனால் தொலைக்கவில்லை, இழக்காமல் இருக்க முனைகின்றார்கள். துடியை கொட்டி துடியாட்டம் ஆடுகிறார்கள். இப்பொழுதும் துடியாட்டம் நடக்கக்கூடிய ஒரே இடம் கேரள மாநிலம் வயநாடில். நாற்று நடும் போதும் துடி இசைக்கப்படுகிறது. 90 வயது 100 வயது ஆனாலும் அந்த திரு மூதாட்டிகளும் என்ன பண்ணுகிறார்கள்? இந்த துடி இசைப்பதை கேட்டால் ஆடுகிறார்கள், அந்த ஆட்டம் ஆடுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த ரத்தத்தில் ஊறி போய் இருக்கிறது அந்த துடி சத்தத்தை கேட்டு. இந்த துடியை செய்வதற்கு தேவையான மரம் வனத்துறையினரில் கைவசம் இருப்பதால் அவர்களால் என்ன செய்ய முடிவதில்லை? துடியை செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த துடியை செய்ய கலைஞர் கேரளத்தில் இப்பொழுது ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவருடைய பெயர் திருவேலன் மூப்பர் ஆவார். அவருக்கு பின் இதை செய்ய அவருடைய வாரிசுகளும் முன்வரவில்லை, வேறு யாரும் முன்வரவில்லை. இந்த ஒரு துடியை செய்வதற்கு 18 நாட்கள் எடுக்கின்றன. அந்த 18 நாட்கள் செய்தால் அதை எவ்வளவு விற்கிறார்கள் என்றால் 4000 ரூபாய்க்கு விற்கின்றார்கள். அதிகபட்சமாக நாம் குறைத்து கேட்டால் அவர்களும் குறைத்துதான் கொடுக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய வருமானம் மிக மிக சொற்பமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த கருவியை செய்வதற்கு யாரும் முன் வருவதில்லை, இதை இசைப்பதற்கும் யாரும் முன் வருவதில்லை. துடியின் தொடர்நிலை கருவிதான் எது? தக்கையாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். துடி, தக்கை, உடுக்கை எல்லாம் துடியினுடைய தொடர் கருவிகளாக வருகிறது. அப்படி என்றால்
முதலில் இருக்கக்கூடிய கருவி எது? அந்த துடிதான். அதனால்தான் அது பெருமான் வைத்திருக்கிறார். பெருமான் வைத்திருப்பதனால அது முதல்ல அவர் கையில இருக்குனாலே அது முதல்வன் இடத்தில் இருக்கக்கூடிய கருவி. அதுதான் முதல் கருவி. அதற்கு அடுத்து வரக்கூடிய கருவிகள் மற்றைய கருவிகள். இந்த தக்கையை தற்போது வரை தமிழ்நாட்டில் பயன்படுத்தி வருகிறார்கள். அது வரைக்கும் நாம் சந்தோஷப்படலாம். அப்படி சந்தோஷப்படலாம் என்றாலும் எங்கு அது இசைக்கப்படுகிறது என்றால், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் 40 நாட்களில் அந்த தக்கை வாசிக்கப்படுகிறது. சைவ திருமுறைகளிலும் இடம்பெறும் இந்த தக்கை துடி வேறு எங்கும் இந்த சிவன் கோயில்களில் இப்பொழுது வாசிக்கப்படுவதில்லை என்பது பெரும் வருத்தப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்கிறது. ஆனால் கொங்கு மண்டலத்தில், கோயம்புத்தூர் சைடுல உள்ள கொங்கு மண்டலத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் அனைத்திலும் தங்கை வாசிப்பது மரபாக கடைபிடிக்கப்பட்டது. இதை வாசித்தபடி கதைகள் சொல்லுவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. தக்கை ராமாயணம் என்ற கதை பாடல் வடிவமும் இங்கு உண்டு. வில்லுப்பாட்டில் கதை சொல்பவர்கள் உடுக்கையை பயன்படுத்துவது போல ராமனின் தக்கையை அடித்து இந்த கதைகளை சொல்லி இருக்கிறார்கள் கொங்கு நாட்டு மக்கள். ஆனால் அந்த கொங்கு நாட்டு மக்கள் இந்த தக்கை ராமாயணத்தை நூலாக வெளியிட தவறிவிட்டார்கள் என்பது வருத்தமாக உள்ளதாக இருக்கின்றது. துடியை முதலாவது, இது எல்லாம் தக்கையை பத்தி, துடி, தக்கை, உடுக்கை எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது துடி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இல்லை. தக்கை ஸ்ரீரங்கம் கோவிலில் மட்டும் உள்ளது, வேறு எங்கும் இசைப்பது இல்லை என்பது வருத்தமாக உள்ளது. இன்று உடுக்கை இருக்கிறது. உடுக்கை வில்லு பாடல்களில் இன்றும் இசைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். துடியை முதலாவது திருமுறையில் சம்பந்த பெருமான் எந்த இடத்துல எல்லாம் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நாம் பார்க்கலாம். மாசேரிய உடலார மண் கழுக்களோடு தேரர் தேசேரிய பாதம் வண்ணங்காமை தெரியனூர் தூசேரிய அல்குல் துடி இடையார்ந்து துணை முலையார் வீசேரிய புருவத்தவர் வேணுபுரம் அதுவே அப்படின்னு சொல்றார். அந்த இடையை சொல்றாரு, துடி இடை அப்படின்னு. அந்த துடி எப்படி இடை சிறுத்து இருக்கின்றதோ அது போல அம்மை இடை சிறுத்து இருக்கிறது என்று ஊமையாக கூறியிருக்கிறார். துடிகளோடு முழவம் விம்மவே பொடிகள் பூசி புறங்காடரங்காக படிகள் பாணி பாடல் பறையாரிடும் அடிகள் கோற்று துறை சோற்றுத்துறை சென்றடைவோமே அப்படின்னு துடிகளோடு முழவம் விம்மவே, இதுல துடி இசைப்பதை சொல்லி இருக்கிறார். இடையார் குரலே உடையொத்த துடியா இடையாளோடு துன்றும் கடியார் பொழில் சூழ் திருகாளி அடியார் அரியார் அவலம்மே அப்படிங்கிற திருமுறையிலையும் சொல்லி இருக்கிறார். 1ஆம் திருமுறையில இடையார் குரலே உடையொத்த, அப்போ இடை துடியை போல அப்படிங்கிறது பெண்களிடையே ஊமையாக சொல்லி இருக்கிறார். 2ஆம் திருமுறையில் சாகை 1000 உடையார் சாமரும் ஓதுவ உடையார் ஈகை யார் கடை நோக்கி இருப்பதும் பலபல உடையார் தோகை மாமயிலாய துடி இடை பாகமும் உடையார். மாமயிலை போன்ற தோகை மயிலை போன்ற இடையை உடையவள், சரியா? மாமயிலை உடைய துடி இடையை உடையவள், துடி போன்ற இடையை உடையார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் திருமுறையிலையும் அடியவர் தொழுதள அமரேத்த செடிய வயல் வினை பல தீர்ப்பவனே துடி இடை அகல அல்குல் தூமொழியை பொடி அணி மார்புற புல்கினனே புண்ணியா புனிதா புகரேற்றினை புகழி நகர் நன்னினாய் கலந்தேத்திட நன்கிலா வினையே அப்படிங்கிற பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. அதுபோல விடையுடை கொடிவலேந்தி வெண்மழு படையுடை கடவுள் பைஞீலி மேவலான் துடியிடை கலை அல்குல் ஆளோடு பாகமாக சடையிடை புனல் வைத்த சதுரன் அல்லலேன் அப்படிங்கிற பாடலையும் சொல்லி இருக்கிறாரு. இது அவருடைய துடி இடையை குறிக்கக்கூடியது, அம்மையுடைய இடையை குறித்து அந்த துடி அது போல இருக்கும் அப்படிங்கிற பாடலாக வருகிறது. அதுபோல கொடியுடை
மும்மதிலுருவ குனி வெஞ்சிலை தாங்கி இடிபட எய்த அமரர் பிரான் அடியார் இசைந்தேத்த துடி இடையாளை ஒரு பாகமாக துதைந்தாரிடம் போலும் வடிவுடை மேதி வயல்படியும் பலம்புற நன்னகரே அப்படிங்கிற பாடல்லையும் சொல்லியிருக்கிறாரு. மூன்றாம் திருமுறையிலையும் சொல்லியிருக்கிறார். அதே போல மூன்றாவது திருமுறையில சுரிகுழல் நல்ல துடியிடையோடு பொறி புல்கு காட்டிடை யாதிரு பொங்க விரிதரு பைம்பொழில் வெள்ளடை மேவிய எரிமழு வாட்படை எந்தை பிரானாரே அப்படிங்கிற பாடலையும் சொல்லி இருக்கிறாரு. அதே போல அப்பர் தேவாரத்திலையும் நிறைய பாடல்கள்ல வருகிறது. வரிமுலை பாடி என்றும் வல்லவார் அடைந்து நெஞ்சே கரியுரி மூட வல்லா கடவுள் காலத்தாலே சுரிபுரி விரிகுழலார் துடியிடை பறவை அல்குல் அறிவையோர் பாகர் போலும் அதிகை வீரட்டான் ஆரே அப்படிங்கிற வீரட்டான தலத்துல உள்ள பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. அதே போல தொண்டை கொப்பளித்த செவ்வாய் துடியிடை பறவை அல்குல் கொண்டை கொப்பளித்த கோதை கோல்வளை பாகமாக வண்டு கொப்பளித்த தீந்தேன் வரிக்கையல் வருகிமாந்த கெண்டை கொப்பளித்த தென்னீர் கெடில வீரட்டானாரே அப்படிங்கிற வீரட்டானத்துறை பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. மடக்கினார் புலியின் தோலை மாமணி நாகங்கா முடக்கினார் முகில் வெண்டினங்கள் மொய் சடை கற்றை தன்மேல் தொடக்கினார் தொண்டை செவ்வாய் துடியிடை பறவை அல்குல் அப்படிங்கிற துடியிடையை சொல்லி இருக்கிறாரு. அதுபோல ஆறாம் திருமுறையிலையும் நஞ்சடைந்த கண்டத்தவர் வெந்நீராடி நல்ல புலியதழ் மேல் நாகங்கட்டி பஞ்சடைந்த மெல் விரலால் பாகமாய் பராய்த்துறை மே என்றோர் பவள வண்ணர் துஞ்சிடை வந்து துடியும் கொட்ட அங்க கொட்ட அப்படிங்கிற துடியை இசைக்கக்கூடிய இடமாக சொல்லி இருக்கிறார். நிறைய இடங்கள்ல பெண்களுக்கு உவமையாக பெண்களுடைய இடுப்பு துடியின் இடுப்பு போல இருக்கிறது என்று அதை உவமையாகவும் சில இடங்களில் அந்த இசைக்கருவியாகவும் அந்த துடியை சொல்லப்பட்டிருக்கிறது. மானேறு கரமுடைய வரதர் போலும் மால்வரை கால் வளைவில்லா வளைந்தார் போலும் கானேறு கரி கதற உரித்தார் போலும் கட்டங் கொடி துடி கை கொண்டார் போலும் இங்கு கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டங் கங்கொடி துடி கை கொண்டார் போலும் கையில் அந்த துடியை வைத்திருப்பவர் போலும் அப்படிங்கிற பாடல்ல வருது ஆறாவது திருமுறையில. முடியார் சடையின் மதியாய் போற்றி முழுநீர் சனித்த மூர்த்த போற்றி துடியார் இடை உமையாள் பங்கா போற்றி. இதுல உமையினுடைய இடையை குறித்து துடியார் இடை அப்படிங்கிறதா வருகிறது. அடுத்து ஏழாம் திருமுறையிலையும் சொல்லி இருக்கிறாரு. நடை உடை நல் எரு ஏறுவர் நல்லார் கடை கடை தோரிடு மின் பலி என்பர் துடி இடை நல் மடவாளோடு மார்பில் பொடியணிவார் உரை பூவனம் ஈதோ அப்படிங்கிற அம்மையை குறித்து அந்த பாடலையும் சொல்லி இருக்கிறது. திருவாசகத்திலையும் சொல்லி இருக்கிறது. எட்டாம் திருமுறையிலையும் துடிகள் நேரிடையால் சுரிகுழல் மடந்தை துணைமுலை கண்கள் தோய் சுவடு அப்படிங்கிறது மாதிரியும் துடியேர் இடுகிடை தூய்மொழியார் தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனை செய்திடினும் முடியேன் பிறவேன் இணைத்தனத்தான் முயங்குவித்த அடியேன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றை குலாப்பத்துல சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி திருக்கோவையார்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாய் என்னை புகுந்து ஆண்ட புரந்தரேன் மாலையன்பால் இருளாய் இருக்கும் ஒளி நின்ற சிற்றம்பலம் எல்லாம் சுருளார் கருங்குழல் வெண்ணகை செவ்வாய் துடி இடையீர் அப்படிங்கிற பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இது திருக்கோவையார்ல வரக்கூடிய பாடலாக. அடுத்து 10ஆம் திருமுறையில திருமூலரும் நிறைய பாடல்கள்ல சொல்லி இருக்கிறார். அருவினில் அம்பரம் அங்கெழு நாதம் பெருகு துடி இடை பேணிய விந்து மருவி எகர சிகர நடுவாய் உருவிட ஊரும் உரு மந்திரமே. அந்த மந்திரத்தை சொல்றாரு. எகர சிகரமா இருக்கக்கூடியது அது எப்படி இருக்குன்னா துடி இடையை பேணிய விந்து நாதமும் விந்துமாக இருக்கக்கூடியது. நாதம் சிவத்தையும் விந்து சக்தியையும் குறிக்கக்கூடியது. அப்போ அந்த இடத்துல அம்மையை குறித்து வருகிறது. ஆடல் 11 உறுப்பும் அடைவர்க்கு கூடிய பாதம் சிலம்பு கைகொள் துடி. அப்போ கையில இருக்கக்கூடிய துடி. அந்த பாடல்ல அம்மையை குறித்து விந்தை குறித்து வந்தது. இங்க கையில் இருக்கக்கூடிய
சிலம்புகின்ற கைகொள் துடி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அசைந்து கொண்டு சத்தம் எழுப்பக்கூடிய துடியாக, நீடிய நாதம் பராட்பர நேயத்தே ஆடிய நந்தி புறம் அகந்தானே அப்படிங்கிற பாடலாகவும் இருக்கிறது. மருவும் துடியுடன் மன்னிய வீச்சு மருவிய அப்பும் அனலும் கையும் கருவியின் மிதித்த கமல பதமும் உருவில் சிவாய நம வானவதே அப்படிங்கிற பாடலாக இருக்கிறது. இந்த பாடல்ல துடியுடன், மருவும் துடியுடன் மன்னிய வீசுகரம், வீசுகரத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது, அனல் ஏந்திய கரம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது, பாதத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது சிவயனம என்கின்ற ஆடலை குறிக்கக்கூடிய பாடலாக இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சேர்க்கும் துடி சிகரம் அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல அரண் துடி தோற்றம் அமைத்தல் திதியாம் அரண் அங்கி தன்னில் அறையில் சங்காரம் அரண் உற்று அணைப்பில் அமரும் திரோதாயி அரண் அடி என்றும் அனுக்கிரகம் என்னே அப்படிங்கிறது திருமூலர் பாடலாக இருக்கிறது. அரண் அடி, அரண் துடி தோற்றம். அப்ப துடிங்கிறது தோற்றத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இதற்கு அடுத்த வரக்கூடிய நாம் உண்மை விளக்கம் பாடல்ல அந்த தோற்றத்தை குறித்து வருகிறது. அதுபோல இது தோற்றம், அதுதான் சிகரம் அப்படிங்கிற நம்ம சொல்லக்கூடியது. அதில் இருந்துதான் எழுத்துக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன அப்படிங்கிறத அந்த துடியை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 11ஆம் திருமுறையிலையும் கடுவன் உகழும் கலைசூழ் பொதும்பி கழுகும் பேராமல் பேயுமாய் இடுவெண்டலையும் ஏம புகையும் எழுந்த பெருங்காட்டில் கொடுவெண் மழுவும் பிறையும் ததும்ப கொள் என் திசைவாட படுவெண் துடியும் பறையும் கரங்க பரமன் ஆடுமே. இந்த இடத்துல வெண் மழுவும் பிறையும் ததும்ப கொள் என் திசைவாட படுவெண் துடியும் பறையும் கரங்க, அந்த பறையும் துடியும் ரெண்டுமே அடிக்கப்படுவதாக சொல்லுது. அதனுடைய ஆட்டத்திற்கு பரமன் ஆடுகிறான் அப்படிங்கிறது நம்ம காரைக்கால் அம்மையார் பாடல்ல இருக்கின்றது. 12ஆம் திருமுறையிலையும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வரலாறுகள்லையும் நம்ம பார்த்தோம் என்றால் நிறைய பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். சங்கொடு தாரை காலம் தளங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திமிலை தட்டி பொங்கொலி சின்னம் எல்லாம் பொறுபடை மிடைந்த பொற்பின் மங்குல் வான் கிளர்ச்சி நாண மருங்கு எழுந்து எம்பி மல்க. இதுல எத்தனை வாத்திய கருவிகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. சங்கொடு, தாரை, காலம், தளங்கொலி, முழங்கு பேரி, வெங்குரல், பம்பை, கண்டை, வியன் துடி, திமிலை, தட்டி, பொங்கொலி, இப்படி எத்தனையோ ஒலி இசைகள். அப்போ பழங்காலத்துல எத்தனை இசைக்கருவிகள் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிகிறோம் இதுல இருந்து. ஆனால் இத்தனை இசைக்கருவிகளை நாம் இப்பொழுதும் உபயோகிக்கிறோமா என்பது இல்லை. அதுதான் நம்மளுடைய இழப்பீடு, நம்மளுடைய தவக்குறைவு. நாம் அதையெல்லாம் படிக்காமல் விட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வேடர்தம் கோமான் நாதன் வெற்றி வேள் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன் வில் பிடிக்கின்றான் என்று ஆடியல் துடியும் சாற்றி அரைந்த பேர் ஓசை கேட்டு மாடுயர் மலைகள் ஆளும் மரக்குல தலைவர் எல்லாம். அவங்க துடியை அடிச்சிருக்கிறாங்க, துடி அடிச்சு அவரை வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி இந்த பாடல்ல வருது. இது திண்ணனாருடைய பாடல்ல வருது. அது போல இன்னொரு பாடல்ல எத்தனை இசைக்கருவிகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பரசும் கருணை பெரியோன் அருள பரிவுன் தலையோர் நெறி பாழ்வட வந்து அரசு அங்கு அருள் பெற்று உலகு உயிர்ந்து என அடியார் புடைசூழ் அதிகை பதிதான் முரசம் வட கந்துடி. முரசம் பட கந்த் அகம், ரொம்ப கடினமான துடி. தன்மை யாழ் முழவம், இதுல முழவம் எல்லாம் வருது, யாழ் வருது, கிளை வருது. தும்பிய கண்டை உடன் நிறை சங்கு ஒலி எங்கும் முழங்குதலால் நெடுமா கடல் என்ன நிறைந்துள்ளதே அப்படிங்கிறது மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அதுபோல இந்த பாடல்கள் எல்லாம் நிறைய பாடல்கள்ல நம்மளுடைய பழைய காலத்து இசைக்கருவிகளை அழகாக சொல்லி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பாடல்கள்லையும் அத்தனை இசைக்கருவிகளை நம்ம பார்க்கலாம். இப்படி சேர்க்கும் துடி, இது சி என்று நாம் பார்க்கிறோம். பஞ்சாட்சர எழுத்தில் சி என்று பார்க்கிறோம். இது படைத்தல் தொழிலை செய்கிறது. சிக்கன வா என்று வீசுகரம், அது சிக்கன அப்படிங்கிறது வீசுகரத்தை, வா என்று வீசுகரத்தை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனின் அறிவுதான் அருள்,
இந்த அருள்கரம் தான் எதை காட்டுகிறது என்றால் நாம் அடைய வேண்டிய இடத்தை காட்டுகிறது. அது வீசுகரமாக இருக்கின்றது. அந்த அருள் அது எதை காட்டுகிறது? திருவடியை காட்டுகிறது, தூக்கிய பாதத்தை காட்டுகிறது, குஞ்சித பாதத்தை காட்டுகிறது. அது எதை குறிக்கிறது? நாம் அடைய வேண்டிய இடத்தை காட்டுகிறது. அங்க அபயம் காட்டுகிறார், இங்கு நமக்கு அடைய வேண்டிய இடத்தையும் காட்டுகிறார். அது பெருமானின் தூக்கிய திருவடியை காட்டுவதாக அமைகிறது. நாம் சேர வேண்டிய இடம் திருவடி என்பதை காட்டுகிறது. இந்த வீசுகரம் என்பதை திருப்புகழ் 1043வது பாடலை காணலாம். கபல காம வீர் வீசுகரம் முக. வீசுகரம் முகங்கிறது இது ஒளி வீசக்கூடிய முகமாக, அந்த வீசுகின்ற கதிர்களை, முகத்திலிருந்து வரக்கூடிய கதிர்களை வீசுகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கையை குறிப்பதாக வரவில்லை அப்படிங்கிறத இந்த திருப்புகள்லையும் அந்த வீசுகரம் அப்படிங்கிற போது வரும்போது வீசக்கூடிய கரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட கொள்ளாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். வீசுகரம் முக, முகத்திலிருந்து, பெருமானுடைய முகத்திலிருந்து வீசக்கூடிய கரம், அந்த ஒளி வீசக்கூடிய கரத்தை குறிக்கக்கூடியது, ஒளி கதிர்களை குறிக்கக்கூடியது. ஆர்க்கும் எகரம் அபயகரம் அப்படின்னு வருது. ஏ என்பது ஆன்மாவை குறிப்பது. இங்கு காத்தல் தொழிலை குறித்து வருகிறது. ஏனெனில் இந்த ஆன்மாக்களுக்குத்தான் பயம். என்ன பயம் என்றால் பிறவியில் சிக்கி தவிக்கும் பயம். பயத்தை நீக்குவது அபயம் ஆக்குவது. ஆர்க்கும் என்றால் பேதமின்றி அருள் புரிபவன் எனில் அவன் சலநிலம் சங்கரன். அவன் பிடித்தவன் பிடிக்காதவன், ஏழை பணக்காரன், அறிவு உள்ளவன் அறிவிலி, நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. அதனால அவன் ஆர்க்கும் எல்லாருக்கும் என்ற பொருளிலும் வருகிறது. ஆர்க்கும் என்பது இசையை குறித்து சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடியது. ஏனெனில் அந்த கரத்தில் தான் அபயம். அபயம், இங்கே இருக்கிறேன், நான் உனக்கு அபயம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்று அந்த அபயமாகிய கரத்தையும் குறித்து வருகிறது. அந்த கரம் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறதாம், நான் தான் உனக்கு அபயம் தருகிறேன், நான் அபயம் தருகிறேன், வா வா என்னிடத்தில், அப்படி என்று பெருமான் கூவிக்கொண்டே இருக்கின்றான். கூவிக்கொண்டே நம்மளை அழைத்து கொண்டு முக்திக்கு அழைக்கிறான் என்று அபயம் கொடுக்கக்கூடிய கரமாகவும் இருக்கின்றது. இதே திருமந்திரம் 250வது பாடலிலும் ஆர்க்கும் இடுமின் அவர் அறிவர் அவர் இருவர் என்னன்மின் பார்த்திருந்து துன்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே அப்படின்னு இந்த பாடல்ல வருது. இந்த பாடல்ல ஆர்க்கும்ங்கிறதுங்கிறது எல்லோருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா, எல்லாருக்கும் கொடுத்து உண்ணணும் அப்படிங்கிற இது எல்லோருக்கும் அப்படிங்கிறது. அதுபோல பெருமானும் என்ன பண்றாரு, எல்லா ஆன்மாக்களுக்கும், எந்த ஒரு ஆன்மாக்களையும் விடாது எல்லா ஆன்மாக்களையும் குறித்து சொல்லுகிறாரு. நாம் ஆர்க்கும் குடியல்லோம், அப்பர் சுவாமி சொல்றாரு. ஆர்க்கும்ங்கிறது எத்தனையோ இடங்கள்ல வருது. ஆர்க்கும் வினைகள் அடியாரை அடையா வண்ணம் அவற்றையெல்லாம் இங்கு ஆர்க்கும் என்பது பிணித்தல், கட்டுதல், பிணித்தல். எப்படி வினைகள் எல்லாம் எப்படி கட்டு நிலையில இருக்குது அப்படிங்கிற பொருளை குறித்து வருகிறது. அப்படி என்றால் இந்த பிணிப்பு கட்டுநிலை, இந்த கட்டுநிலையும் நீக்கக்கூடியது யாரு? அந்த அபயக்கரம் தான். அவன் தான் காத்து நம்மளை நீக்க வேண்டும். அதுவும் ஆர்க்கும் அபயக்கரம் என்ற பொருளிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு ஆர்க்கும் என்பது நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று அந்த கரம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக அங்கி, தீ. அங்கி என்பது தீயை குறித்து வரக்கூடியது. தீ என்பது கன்மத்தை எரிப்பது ஆகும். அது தீட்சையை குறிப்பது. அப்படி என்றால் நடராஜரின் தத்துவமும் தீட்சை வாங்கி பூஜை செய்ய வேண்டும் என்பதைத்தான் குறிக்கிறது. மனவாசகம் கடந்தாரும் தமது எல்லா பாடல்களிலும் சூட்சுமமாக ஒவ்வொரு பாடலிலும் சிவபூஜையை சொல்லாமல் இல்லை. இந்த பாடலிலும் நம்மளுடைய கண்மத்தை எரிக்கப்படுவது என்றாலே அது தீட்சையை குறித்துதான் வருகிறது. அருள்கரம் என்பது குருவாய் காட்டுவது. அபயக்கரம் என்பது பிறவி துன்பத்தை நீக்குவது. பிறவி துன்பத்தை நீக்குவதற்கு தீட்சை செய்கிறான். இது அனல் ஏந்திய கரமாக நகரம் ஆகிறது. அடிக்கீழ், அடிக்கு கீழே யாரு இருக்கின்றால் என்றால் முயலகனார் இருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு தீட்சை பெற்ற ஆன்மாக்களுக்கு இந்த ஆணவத்தின் சக்தியை தனது அடிக்கீழ் வைக்கிறான். அப்படி என்றால் தீட்சை பெற்றவர்களிடத்தில் இந்த ஆணவ மலம் வேலை செய்ய முடியாது என்பதை உறுதி செய்து சொல்கிறான். அவனுடைய பாதத்தில் அதை அமுக்கி வைத்துக் கொள்கிறான்.
அப்படி என்றால் தீட்சை பெற்றவர்களிடத்தில் ஆணவ மலம் குறைந்து கொண்டு இருக்கும் என்பது திண்ணமாக இருக்கின்றது. ஏனெனில் பூஜை செய்ய செய்ய என்ன ஆகும்? ஆணவ மலம் நலிந்து போய்கொண்டே இருக்கும். அப்படி என்றால் அவனுடைய திருவடியில் இருந்து அது எழுந்து அந்த ஆன்மாக்களை ஒரு காலம் பற்ற முடியாது என்பது திண்ணமாக இருக்கிறது. அதனால்தான் அதை அவனுடைய அடிக்கு கீழ் வைத்திருக்கிறான். கீழே வைத்து அதன் மேல் ஏறி நின்று அதை வெளியே வரவிடாமல் செய்கின்றான். அந்த அடி கீழே இருக்கும் இடமே எது? ம என்கின்ற எழுத்தாகிய மகரமாகும். அது ஆன்மாவுக்கு சொர்க்கமாக இருக்கக்கூடிய திருவடியாகவும் இருக்கின்றது. ஏனெனில் ஆணவ மலத்தை அமுக்கி வைத்திருக்கின்றான். அது எழுந்து வர முடியாததாக இருக்கின்றது. அப்படி எழுந்து வர முடியாத ஆணவ மலம் இந்த ஆன்மாக்களை பற்ற முடியுமா என்றால் பற்ற முடியாது. அதனால்தான் இந்த நடராஜ திருமேனி பஞ்சாட்சர வடிவில் இருந்து மேலிருந்து கீழாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே இருந்து, சரியா, மேலே இருந்து வரும் எழுத்துக்களாக சிவஞானம் விளங்க செய்யும் நடனமாக இது இருக்கிறது. இது சரியை தீட்சை செய்பவருக்கான நடனமாகும். முதலில் இது கிரியை தீட்சை. முதலில் சரியை தீட்சை செய்த நடனம் அந்த கலந்த பாடலிலே பார்த்தோம். நமச்சிவாய என்று எழுத்து கீழிருந்து மேல் செல்லக்கூடிய எழுத்தாக பார்த்தோம். இது சிவய நம என சேர்க்கும் துடி சிகரம் மேலிருந்து கீழாக நாம் பார்க்கிறோம். பெருமானை காணும் போது இந்த கிரியை தீட்சை பெற்றவர்கள், விசேட தீட்சை பெற்றவர்கள் பெருமானுடைய கோயிலில் செல்லும் பொழுது கோயிலுள்ள மூலவராகிய திருமேனியை காணும் பொழுது அந்த திருமேனியின் உள் நடராஜ திருமேனியை கண்டு முதலில் மேலிருந்து கீழ் நோக்கி வணங்க வேண்டும் என்பது சிவய நம என்று கீழே கொண்டு முடிக்கிறார். அந்த முடியாகிய திருவடி, நமக்கு முடிக்கக்கூடிய இடமாகிய திருவடியைத்தான் நம்ம அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோம். அந்த இடையுமே அவனுடைய முக்தி தலமாக இருக்கிறதாக சொல்லுகிறார். இது சூட்சும பஞ்சாட்சர நடனமாகும். குடுக்கை ஏந்திய திருக்கை சி ஆகவும், வீசிய திருக்கை வ ஆகவும், அபயக்கரமாகிய திருக்கை ஏ ஆகவும், அனல் ஏந்திய திருக்கை நே ஆகவும், ஊன்றிய திருவடி மே ஆகவும் இருக்கின்றது. இது வேற எதுலெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தட்சிணாமூர்த்தியின் காலடியிலும் இந்த முயலகனாரை காணலாம். ஆணவம் அடங்கி நிற்கும் இடமே ஞானத்தின் பிறப்பிடம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆணவம் அடங்கி இருக்கும் இடம்தான் ஞானத்தின் பிறப்பிடம். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? திரு தட்சிணாமூர்த்தி ஞானத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடியில் அது அடங்கி கிடக்கிறது. அதனால் அங்கு ஞானம் விளங்கி நிற்கின்றது. அப்பம் ஆணவம் மலிந்து விட்டால் நமக்கு சிவஞானம் விளங்கிவிடும். அதைத்தான் நடராஜர் அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய பாதத்திலையும் அடக்கிய நிலையில் இருப்பதை நாம் காணலாம். திருஞான சம்பந்த பெருமான் கொல்லிமளவன் என்ற அரசனின் மகளை பற்றி இருந்த முயலகன் என்னும் நோயை நீக்கிய தலம் திருப்பாச்சிலாசிரம் அப்படிங்கிற இடமாக இருக்கிறது. அந்த தலம் திருவாசி என்று அழைக்கப்படுகிறது. திருச்சி மாவட்டத்துல இருக்கிறது. இந்த தலத்தில் உள்ள நடராஜருடைய பெருமானின் திருவடி கீழ் முயலகனார் இல்லை. ஏனெனில் பாம்பின் மீது நின்று ஆடுகின்றார். ஏன் அங்க முயலகனார் இல்லை என்றால், திருஞான சம்பந்தர் இந்த கொல்லிமளவன் என்னுடைய மகளை பற்றி இருந்த முயலகன் நோயை நீக்கும் பொழுது அந்த பதிகம் பாடும்போது அந்த பெண்ணினுடைய நோயாகிய முயலகன் நோயும் அவளிடத்திலிருந்து விலகிவிட்டது. நடராஜ பெருமானுடைய திருவடி கீழ் இருந்த முயலகனும் அந்த இடத்தில் இருந்து விலகிவிட்டதாம். அப்படி என்று அந்த புராணம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு நம்மளுடைய அருளாளர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த பாடல்களில் எல்லாம் நாம் காண முடிகின்றது. அதுபோல இந்த நம்ம நடராஜருடைய திருவடியை எவ்வாறு எல்லாம் சொல்கிறோம் என்றால், உலகும் உயிர்களும் உய்வடைய இறைவன் ஆடும் எல்லையில்லாத கூத்துக்களை பலவாறு நுட்பமாக ஆராய்ந்து இறையருளை எண்ணி அவற்றிற்கு பெயரும் சூட்டி உள்ளனர். நம்ம இப்ப பாக்குறோம் இல்லையா, சூட்சும திருமேனி அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டோம். இதுக்கு முந்தைய பாடல்ல தூல திருமேனி அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனாலும் இவர்கள் எல்லாம் நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாம் இந்த நடனத்தை, பெருமானுடைய நடனத்தை ஆராய்ந்து ஆதியில் முதல்ல 1,00,000 கூத்துக்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். பெருமானுடைய நடனத்தை 1,00,000 நடனமாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலிருந்து பின் 1008 கூத்துக்களை தேர்ந்தெடுத்து ஆடியிருக்கிறார்கள். அதிலிருந்தும் 108 கூத்துக்களை தேர்ந்தெடுத்து போற்றுகின்றனர். இப்பொழுது நாம் போற்றக்கூடிய திருநடனம் 108. அந்த திருநடனத்தை போற்றுகின்றனர்.
அவர்கள் தொகுத்த 108 கூத்துக்களில் இறைவன் தானே தனித்து உவந்து ஆடியது 48 நடனங்கள். உமையுடன் சேர்ந்து ஆடிய நடனங்கள் 36, திருமாலுடன் ஆடிய நடனங்கள் 9, முருகனுக்காக ஆடியது 3 நடனங்கள், தேவர்களுக்காக ஆடியது 12 நடனங்கள். இது குறித்து அகத்தியம், பரதம், கூத்தநூல் என்ற ஞான நூல்களில் விரிவாக உள்ளது. இப்படி 108 ஆடல்களையும் யாரு யாருக்காக எப்படியெல்லாம் ஆடியிருக்கிறான் என்று இந்த அருளாளர்கள் கண்டு இருக்கின்றார்கள். ஆடவல்லானின் ஆனந்த தாண்டவ தரிசனம் இம்மையில் மக்கள் செல்வமும் கல்வி செல்வமும் மனையற செல்வமும் முதலியான பல்வகை செல்வங்களையும் வழங்கி இன்பமாக வாழ வைப்பதுடன் மறுமையில் பிறவா வரத்தையும் வழங்குகின்றான். அந்த நடனத்தை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு மறுமையில பிறவியே கிடையாது அப்படிங்கிறத யாரு சொல்றா அப்படின்னா சம்பந்த பெருமான் சொல்றாரு. செல்வ நெடுமாடம் சென்று சேனாங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வமே செல்வம் என்ற அப்படிங்கிற பாடலை பாடுறாரு. ஏன் அப்படின்னா எண்ணற்ற எண்ணிக்கையை குறிக்கும் போது நம்ம ஒண்ணுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை 1, 2 அது வரைக்கும் சொல்லுவோம், 3, 4 சொல்லலாம். ஆனா நிறைய சொல்லும் போது 7, 8 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? 7 அப்படிங்கிற எண்ணைத்தான் அதிகமாக தேர்ந்தெடுப்போம். 7 உலகம், 7 பிறவி, 7 மலை, 7 கடல் அப்படின்னு நம்ம அந்த 7ஐ அதிகமாக சொல்லுகிறோம். அதுபோல கூறிக்கொண்டே சொல்லலாம். இந்த பாடலிலும் அளவற்ற செல்வத்தை பெருமானின் திருவடி நல்குகிறது என்பதை குறிக்கும் விதமாக 7 முறை செல்வம் என்னும் சொல்லை அமைத்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். நாமும் இதை பாடி பெருமானின் திருவடி செல்வத்தை அடைவோம் என கூறி இந்த ஞான நூலில் உள்ள கருத்துக்களை இத்தனை நேரமும் அடியார்கள் பொறுமையுடன் கேட்டு அருளியதற்கு அவர்களுடைய திருவடியை நானும் வணங்கி நிறைவு செய்கிறேன் என்று நிறைவு செய்கிறேன். நாமும் அந்த திருஞான சம்பந்தருடைய செல்வமய செல்வத்தை பாடலை பாடி நிறைவு செய்யலாம். செல்வ நெடுமாடமும் சென்று சேனங்கி செல்வ மதிதோய செல்வர் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வமே செல்வம். எல்லோருக்கும் இந்த திருவடி செல்வம் கிடைக்க வேண்டும் என்று இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்த்தும் குருமரபும் வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை